நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆர்பிட்டர். இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இப்போ லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச் அலாய் வீல் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருப்பாங்க. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சர் ஆனாலும் நீங்கள் போக வேண்டிய வரையும் ஏர் அடிச்சு போய்க்கலாம். முன்னாடி எஸ்பிடி பிரேக்கிங் டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் பிரேக் அப்ளை ஆனாலும் உங்களுக்கு வந்து டபுள் பிரேக் ஈவன் அப்ளை ஆகும். இதில் என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 14 இன்ச்சு ரியரில் வந்து 12 இன்ச் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ஃபியர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். 170 அம்மா வரையும் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் அடி சேசஸ் எதுவுமே உரசாது உங்களுக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபைபர் பாடியாக இருக்கிறனால பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். மேட் ஃபினிஷிங்கில் வந்துருக்கும் எல்லாமே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி கல்ச்சர் கொடுத்துருப்பாங்க. லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுமே எல்இடி கொடுத்துருக்கனால உங்களுக்கு லாங் ஏரியும் உங்களுக்கு வெளிச்சம் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதுமாதிரி இண்டிகேட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடி கொடுத்துருக்கனால பார்க்கவே லுக்காக இருக்கும், ஸ்டைலாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ரிவர்ஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கவே கலராக இருக்கும். வந்து 5.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கமெண்ட்ஸுமே உங்களுக்கு இதில் காமிச்சிடும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட் பிரேக் ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் இருக்கும். எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 வரையும் ஸ்பீடு போகும். அப்படியே சிட்டி மோடு போனீங்கன்னா ஒரு 68 வரையும் ஸ்பீடு போகும். உங்களுக்கு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு அங்கே டிஸ்டன்ஸ் டு எம்பியில் காமிச்சிடும் உங்களுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் இருக்குது. இதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் மோட் போகும். இதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வரையும் உங்களுக்கு ஸ்பீட் போகும். அதிலே ரிவர்ஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் வரையும் ரிவர்ஸில் வண்டி வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகும். இதில் புதுசாக அட்வான்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்ட்ரைட் வேல போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு லாங்கர் ப்ளேஸ் போகணுன்னா நீங்கள் இந்த பட்டன் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஆக்சிடேட் கொடுக்குறீங்களோ அந்த இதுலேயே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் பெயின்லேருந்து உங்களுக்கு இதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மொபைலில் டச் வச்சுக்கலாம். கீழே எதுவுமே பேக் வச்சுக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து சேஃப்டியாக அந்த வந்து கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணுற மாதிரி. ஸ்கூட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னரமாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா பாக்ஸ் ஏதாச்சும் பேக்கேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் போடுவாங்க. சைட் ஸ்டாண்ட் போட்டோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. அது வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியும் இல்லாமல் இந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 245 எம்எம் கொடுத்துருப்பாங்க. 3 பேர் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் ஹெல்மெட் இல்லை பொருள் நீங்கள் நிறையா வச்சுக்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் சாக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு மேற்படுத்த இறங்கும்போது பேக்கில் பிளீனில் உட்காந்துருக்கு ரைடருமே நல்லாயிருக்கும். கிலோ வாட் பார்த்தீங்கன்னா 3.1 கிலோ வாட் போகும். 115 கிலோமீட்டர் வரையும் நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். இந்த கம்மியான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கலர் வரும். நியான், ஸ்டார்லெஸ் ப்ளூ, கிரே, காப்பர். தேங்க்யூ.